வணக்கம். அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இந்த அதிகாரம் முழுமையாக 10 குறள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரை நம்ம பணிக்கு தேர்ந்தெடுக்கணும், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களினுடைய இலக்கணம் என்ன, இப்போது ஒரு பணிக்கு அமர்த்தினதுக்கப்புறம் அவங்கள போய் எந்த தொந்தரவும் நம்ம பண்ணக்கூடாது, அவங்கள ஐயம் கொள்ளக்கூடாது அவர்கள் மேலே. அதற்கப்புறம் ஒரு பணியில் அமர்த்தப்பட்டவர்களை நம்ம நாள் முழுவதும் போய் அவங்கள கவனிச்சுக்கணும், அவங்களுக்கான தேவைகளெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கும் நன்மை கிட்டவும் அவங்களும் நல்லபடியாக வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த 10 குறள்களை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். குறள் எண் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். நன்மையும் தீமையும் நாடி, நல்லவை தீயவை ஆகியவற்றினை ஆராய்ந்து அவற்றை நோக்கி நலம் புரிந்த, அதில் எது நன்மை அதிகம் விளையுமோ விருப்பப்படுகிறார்களோ அதை தான் நலம் புரிந்த தன்மையான். நலம் அதாவது நன்மை யார் அதிகம் விரும்புகிறார்களோ அத்தகைய தன்மை உடையவரை ஆளப்படும்னா நாம் ஒரு பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நம்ம கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நன்மை தீமை ஒருத்தவங்ககிட்ட ஆராய்ஞ்சு ஒரு செயலில் அந்த செயலில் இருக்கக்கூடிய நன்மைகளை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபரை நாம் ஒரு வேலைக்கு நாம் அமர்த்த வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அந்த அமர்த்தப்படக்கூடிய நபரானவர் அந்த தன்மையை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, எப்படி அவங்க நல்ல விஷயங்களை அதிகமாக விரும்பி அவர் இருக்கணும் அப்படின்றத, அதை தான் நம்ம குறள் விளக்கத்தில் பார்க்கலாம். குறள் விளக்கம். ஒரு செயலின் நன்மை தீமையை ஆராய்ந்து அதில் நன்மையை அதிகம் விரும்பும் தன்மை உடையவரையே அந்த செயல் செய்ய நிச்சயிக்க வேண்டும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.